நம்ம எல்லாருமே பல முறை லிஃப்டில் போயிருப்போம். ஆனால் அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம எப்போவாவது யோசிச்சிருக்கோமா? அதைத்தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட கான்செப்ட் ரொம்பவே சிம்பிள். இதில் முக்கியமாக 4 பாகங்கள் இருக்கும். லிஃப்ட் பாக்ஸ், இதை கார்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம ஏறி பயணம் செய்வோம். 2வது ஸ்டீல் ரோப், ஸ்ட்ராங்கான ஸ்டீல் ரோப்ஸ் இதில் யூஸ் பண்ணுவாங்க. 3வது புள்ளின்னு சொல்லப்படுற ராட்டினம் மற்றும் மோட்டார். இந்த ராட்டினம் ஸ்டீல் கயிறுகளை மேலே இழுக்கிறதுக்கும் கீழே விடுறதுக்கும் உதவுற சக்கரம் மாதிரியான ஒன்று. அடுத்து 4வது முக்கியமான பார்ட் கவுண்டர் வெயிட்னு சொல்லப்படுற எதிர் எடை. இது லிஃப்ட் பாக்ஸோட வெயிட்டுக்கு இணையாக மறுபக்கம் தொங்க விடப்படுற எடை. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, லிஃப்ட் பாக்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டீல் ரோப்போட ஒரு முனையில் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த ரோப்போட மறு முனையில் கவுண்டர் வெயிட் இருக்கும். ரோப்புக்கு நடுவில் அந்த புள்ளின்னு சொல்லப்படுற ராட்டினம் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ராட்டினத்தோட ஒரு மோட்டாரும் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த மோட்டார் ஆன் பண்ண உடனேயே அந்த புள்ளி சுத்தும். லிஃப்ட் மேலே போகணுன்னா ஒரு எதிர் எடை, அதாவது கவுண்டர் வெயிட் கீழே வரும். லிஃப்ட் கீழே வரணுன்னா கவுண்டர் வெயிட்டு மேலே போகும். அந்த காலத்தில் கயிறு ராட்டினம் வச்சு கிணத்துல இருந்த தண்ணி இழுப்போம் இல்லையா, அதே மாதிரியான டெக்னிக் தான். இதில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் பிரேக் தேவைப்படுற தளம் வந்த உடனேயே லிஃப்ட் பாக்ஸை நிறுத்தும். டோர் மெக்கானிசம் கதவுகளை திறக்கும், நாம் இறங்கிக்கலாம். இந்த மாதிரி கவுண்டர் வெயிட் யூஸ் பண்ணுறதால மோட்டாருக்கு அதிக மின்சாரமும் தேவைப்படுறது இல்லை. லிஃப்ட்டு எளிதாகவும் பாதுகாப்பாகவும் இயங்கும்.